Live God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து எவ்வாறாக எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் தமிழில். நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்ட், சரியா, கண்டினியூஸ் டென்ஸுக்கு. ஸோ இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே தானே? ஸோ இப்போ இதனுடைய எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து எப்படி அமையுது? இந்த இருப்பேன் அப்படிங்கிறத இருப்பாயா அப்படின்னு வரும்போதுல, நீ இருப்பாயா அப்படின்னு வரும்போதுல இது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின். அதாவது நீ அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பாயா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ்ஆர் நோ கொஸ்டின், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வகையான ஆன்சர் இருக்குது. ஒன்று, ஆம் நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லை, நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டேன், சரியா? ஸோ இதுதான் வந்து தமிழில் நம்ம வந்து பயன்படுத்துகிறது. ஓகே தானே? ஸோ இதை வந்து எவ்வாறாக இங்கிலீஷில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம முதல் வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு முந்தின வீடியோவெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாகவே புரியும், சரியா? ஸோ நம்ம தொடர்ந்து இந்த ரூல் தான் பயன்படுத்திக்கிட்டே வரோம், சரியா? ஸோ எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து வெர்பு உடைக்கப்படணும், அவ்வளோதான். வெர்பு உடைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கணும்னாலே அங்கே வந்து வெர்பு உடைக்கப்படணும். ஸோ வெர்பு உடைக்கிறது தான் கேள்வி நீங்கள் கேட்குறதுக்கு முதல் அடித்தளமாக அமையும், சரியா? ஸோ இப்போ நீ அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பாயா? ஸோ அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் வில் யூ பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ்? ஸோ அப்படி வரும், வில் யூ பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ். ஸோ இப்போ இந்த ரூல் எப்படி அமைதும் பாருங்கள். வில் போடணும் அல்லது ஷால் போடணும், ப்ளஸ் சப்ஜெக்ட் போடணும், ப்ளஸ் பி வரணும், அடுத்தது வெர்பு ஐஎன்ஜி வரணும், சரியா? அடுத்தது மீதி உள்ளது வரணும். இதுதான் ரூல், சரிங்களா? ஸோ வில் வரணும் அல்லது ஷால் வரணும். ஸோ ஷால் வந்து எங்கே பயன்படுத்தணும்? ஐயும் வியும் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஷால் பயன்படுத்தணும். ஸோ அதை ரெண்டை தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து வில் பயன்படுத்தலாம். ஸோ எல்லாத்துக்குமே வில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சரிங்க தானே? ஸோ இதை வந்து ஷால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பயன்படுத்தணும்? ஐக்கும் விக்கும் பயன்படுத்தணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரர் ஸ்பாட்லாம் வரும் இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன செய்யலாம்? ஐக்கும் விக்கும் ஷால் போடலாம், சரிதானே? மற்றபடி நார்மலாக பேசணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வில், ஐக்கும் வில் போடலாம், விக்கும் வில் போடலாம். ஆனால் ஷாலை வந்து மற்ற எதுக்கும் போட முடியாது, ஐக்கும் விக்கும் மட்டும்தான் போடணும். ஓகே தானே? ஸோ இப்போ நம்ம இது எப்படி அமையுது, இந்த கொஸ்டின், இந்த ரூல் எப்படி அமையுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன், இதுதான் வந்து சென்டென்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் எழுதினோம்னா ஐ வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ், சரியா? ஸோ இதில் வந்து வெர்பு பாருங்கள், இது ஃபுல்லாக வெர்பு, ஐ வில் பி ஒர்க்கிங், சரிங்களா? ஸோ வில் பி ஒர்க்கிங் ஃபுல்லாகவே வெர்பு. இந்த வில் பி ஒர்க்கிங் அப்படிங்கிறத ரெண்டாக உடைக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி உடைக்கிறேன்? வில் ப்ளஸ் பி ஒர்க்கிங் அப்படின்னு உடைக்கணும், சரிங்கண்ணே? வில் பி ப்ளஸ் ஒர்க்கிங் அப்படின்னு உடைக்கக்கூடாது, சரியா? ஃபஸ்ட்டு வில், அதுக்கப்புறம் பி ஒர்க்கிங். ஸோ ரெண்டுக்கு நடுவில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து போடணும், சரிங்களா? ஸோ இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கொஸ்டினாக மாறிடும் பாருங்கள். ஸோ வில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வந்திருக்கு. மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ வில் யூ பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னா நீ அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பாயா அப்படின்னு ஆயிரும். ஓகே தானா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெர்பை உடைக்கணும், வெர்பை உடைச்சிட்டு வெர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு மீதி உள்ளதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இப்போ இதற்கான பதில் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். எஸ், ஐ வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ்,
சரிங்களா? ஸோ ஆம், நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். சரியா? ஸோ பதில் வந்து எஸ்ன்னு சொல்லும் போதுல அப்படியே அதை அப்படி சொல்லிடலாம். ஐ வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன செய்யணும்? இந்த வெர்பை உடச்சி தான் ரெண்டுக்கு நடுவில் நாட்டு போடணும். சரிங்களா? ஸோ நோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரணும், நடுவில் நாட்டு வரணும். சரியா? அப்படி தான் இருக்குது. இல்லை, நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் தமிழில், மாட்டேன். சரியா? ஸோ இங்கிலீஷில் அந்த நெகட்டிவ் வேர்டு வந்து நாட். ஓகேதா? ஸோ அப்போ நோ, ஐ வில் நாட் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ். ஸோ வெர்பை உடச்சி தான் என்ன செஞ்சுருக்கோம்? நடுவில் நாட்டு போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம ஐக்கு வச்சு பார்த்துருக்கோம். இப்போ அதே இது மச்சதுக்கு பாருங்களேன். ஸோ இதில் வந்து ஷேல் அல்லது வில் வரணும், நடுவில் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் பி வரணும், அதுக்கடுத்தது வெர்ப் ஐஎன்ஜி வரணும், அடுத்தது மீதி உள்ளாம் வரணும். சரிதானே? ஸோ இந்த ஷேல் வந்து எதுக்கு பயன்படுத்தணும்? இந்த ஐக்கும் விக்கும் வந்து ஷேல் பயன்படுத்தணும். ஸோ இந்த ஐக்கும் விக்கும் ஷேல் பயன்படுத்தணும். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? வில் பயன்படுத்தலாம். சரிக்கும் வில்லையும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஓகே தானே? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து எப்படி வரும்? ஷேல் ஐ பி ஒர்க்கிங் அப்படின்னு கேட்கலாம், ஷேல் வி பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படி கேட்கலாம், அல்லது வில் ஐ பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ். வில் ஐ பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னா நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேனா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து எஸ், ஐ வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நோ, ஐ வில் நாட் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வில் வி பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ்? எஸ், we will be working in the office, அல்லது no, we will not be working in the office. அடுத்தது will you be working in the office? Yes, you will be working in the office, அல்லது no, you will not be working in the office. அடுத்தது will he be working in the office? Yes, he will be working in the office, அல்லது no, he will not be working in the office. அடுத்தது will she be working in the office? Yes, she will be working in the office, அல்லது no, she will not be working in the office. அடுத்தது will it be working in the office? Yes, it will be working in the office, அல்லது no, it will not be working in the office. அடுத்தது will they be working in the office? Yes, they will be working in the office, அல்லது no, they will not be working in the office. அடுத்தது will Raja be working in the office? Yes, Raja will be working in the office, அல்லது no, Raja will not be working in the office. ஸோ இந்த ராஜாவுக்கு பதிலாக ராணி போடலாம், ராஜேஷ் போடலாம், எந்த பேர்னாலும் போடலாம். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே அதே தான். ஸோ பன்மையில் வந்தாலும் அதே தான், ராஜா அண்ட் ராணி. ஸோ ரெண்டு பேராது பன்மை. ஸோ வில் ராஜா அண்ட் ராணி பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ்? எஸ், ராஜா அண்ட் ராணி வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ், அல்லது நோ, ராஜா அண்ட் ராணி வில் நாட் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைக்கணும்னா இதுதான் மெத்தடு, இப்படி தான் செய்யணும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி நீங்களும் வேறு ஒரு சென்டென்ஸ் எழுதி இதே மாதிரி பிரித்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.